Hey guys, welcome back to our channel TNPC Solutions. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து என்ன பார்த்துருப்போம்னா பிரின்சிபல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்ற எக்ஸாமோட கொஷின் அனாலிசிஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ நான் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் வந்து புக் ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அரல்ஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா சயின்ஸ் கொஷின், அதாவது ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் புக்கில் அது எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே, the first question பாருங்க. The process by which organisms keep their internal conditions relatively stable is called அப்படின்னு சொல்லிட்டு மெட்டபாலிசம், ஹோமியோஸ்டாசிஸ், ஹைப்போஸ்டாசிஸ், எபிஸ்டாசிஸ். ஸோ கரெக்ட் கீ பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது விலங்குகளின் உள்நிலையை சீராக வைத்திருப்பதற்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோர்ஸ் வந்து 11th பயோபாட்னியில் லெசன் நம்பர் 1 பேஜ் நம்பர் 3ல பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதில் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் within an external environment which is liable to change is called homeostasis. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம் டு மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன் டு சர்வைவ் இன் த என்வைரான்மெண்ட். அதாவது இன்டர்னல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ஆர்கானிசம்க்கு அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து கீ பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் கரெக்ட் தான் நமக்கு தெரியுது. ஓகே நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள். இஃப் த எர்த் ரொட்டேட்ஸ் 17 times faster than its நார்மல் ஸ்பீட் தென் த எர்த் வில் மேக் ஒன் ரொட்டேஷன் இன். அதாவது எர்த் வந்து ஒரு ரொட்டேஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் டைமை விட ஒரு 17 மடங்கு அது அதிகமாக சுற்றுச்சுன்னா ஒரு ஒன் ரொட்டேஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஓகே, இந்த கொஷின் வந்து புக்கில் சர்ச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் எர்த் வந்து ஒரு ரொட்டேஷனை முடிக்கிறதுக்கு 24 hours ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 17 times ஃபாஸ்டராக சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24 divided by 17 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 1:412 hours வந்து கிடைக்கும். ஐ மீன் 24 divided by 17 போட்டிங்கன்னா 412 சம்திங் வரும். ஸோ அதை தான் வந்து அவங்க ப்ரிசைஸ் பண்ணி 1:412 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின். The snow on the mountain does not melt all at once when it is heated by the sun because அதாவது சூரியனின் வெப்பத்தால் மலைகளில் படிந்திருக்கும் பனி ஒரே நேரத்தில் உருகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹேஸ் ஹை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், அதாவது அதன் அதிகமான உருகலின் மறை வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் வந்து 9th term 2018 எடிஷனில் பாருங்கள், லெசன் நம்பர் 1 பேஜ் நம்பர் 11. இங்கே பார்த்தீங்கன்னா heat energy is absorbed by a solid during melting and an equal amount of heat energy is liberated by the liquid during freezing without any temperature change. It is called a latent heat of fusion அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட் மெட்டீரியலை வந்து நம்ம உருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஹீட் எனர்ஜி அது உள்வாங்கும். அதே டைமில் ஒன்று ஃப்ரீஸ் பண்ணுறோம், ஒரு லிக்விட் ஐட்டமை ஒன்றத்தை ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து லிபரேட் ஆகும். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் வித்தவுட் எனி டெம்பரேச்சர் சேஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷனோட ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேயா? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இன்னும் இருக்காது, அதாவது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்ன்றது ஒரு கான்செப்டே, இந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மலையில் இருக்க பனி வந்து ஒரே டைமில் உருகாததுக்கு காரணம் என்னென்னா அதில் அதிகமான லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கிறதுனால சன்லைட்டில் இருந்து வர ஹீட் வந்து ஒரே நேரத்தில் அந்த பனி உருகிறதுக்கான மொத்த வெப்பமும் வந்து அந்த சன்லைட்லேருந்து ஒரே டைமில் கிடைச்சிடாது. ஸோ அதனால தான் வந்து பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா? ஓகே நெக்ஸ்ட் கொஷின். Which among the following is known to be prime effect of thermal pollution on aquatic system? அதாவது நீர்நிலை சூழலில் வெப்பமாசு ஏற்படுத்தும் பாதிப்புகளில் முதன்மையானதாக அறியப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் கீ பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் டிசால்வ்ட் ஆக்சிஜன், அதாவது நீரில் ஆக்சிஜனின் அளவு குறைதலால் தான் இந்த பாதிப்பு தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 11th கெமிஸ்ட்ரி வால்யூம் 2ல லெசன் நம்பர் 9 பேஜ் நம்பர் 38ல் பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த rivers where hot water is discharged from industrial plants, the aquatic lives are less sustained due to the decreased availability of dissolved oxygen. அதாவது ஒரு ஹாட் வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் ஒரு தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி வந்து கம்மியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குறையிற டைமில் வந்து அக்வாட்டிக் லைவ்ஸ் எல்லாமே சஸ்டெயின்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆக்சிஜன் அளவு குறையிறதுனால தான் பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படுது. அதாவது முதன்மையான பாதிப்பாக இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின். பஃபர் சொல்யூஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு, அதாவது தாங்கல் கரைசல் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா மெயின்டைன் த பிஹெச் வேல்யூ, அதாவது பிஹெச் மதிப்பை மாறாமல் வைத்திருக்க தான் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் வந்து 12th கெமிஸ்ட்ரி வால்யூம் 2 லெசன் நம்பர் 8 பேஜ் நம்பர் 16 பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பஃபர் சொல்யூஷனே ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இட் இஸ் அ சொல்யூஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் எ வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ் ஆர் அ வீக் பேஸ் அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் ஆசிட். அதாவது பஃபர் சொல்யூஷனாக என்னன்னு கொடுத்துட்டாங்க. பஃபர் சொல்யூஷன் ரெசிஸ்ட் drastic changes in its pH upon addition of a small quantities of acids or bases and this ability is called buffer action. அதாவது பஃபர் சொல்யூஷனோட வேலை என்னன்னா ஒரு ஆசிடையோ இல்லை பேஸையோ நம்ம ஒரு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த சொல்யூஷனோட பிஹெச் வேல்யூவை வந்து மாறாமல் இருக்கணும். அதை மாறாமல் இருக்கிறதுக்காக தான் பஃபர் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பஃபர் சொல்யூஷனை எதுக்காகனா பிஹெச் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுவோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவோலாம் கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த ஃபைபரஸ் சாக் கவரிங் இன் த ஹார்ட், அதாவது இதயத்தை சுற்றியுள்ள இழையுறை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுத்துருக்காங்க. 10th 2020 எடிஷனில் லெசன் நம்பர் 13 பேஜ் நம்பர் 195 பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா த ஹார்ட் இஸ் பியர் ஷேப்ட் அண்ட் லைஸ் இன் த thoracic cavity in between the lungs. It is enclosed by pericardium, a double layered membrane அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட். லேசர்ஸ் யூஸ்டு ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ், ரோமங்களை மாற்றுவதற்கு பயன்படும் லேசர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கீ வந்து கார்பன் டை ஆக்சைடு லேசர் அப்படின்றது தான் வந்து கீயாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எக்ஸாக்ட் சோர்ஸ் வந்து புக்கில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் கிடைக்கல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு. சயின்டிஃபிக் நாலேஜ் இஸ் இம்பைடட் த்ரூ, அதாவது அறிவியல் அறிவு உள்ளெடுக்கப்பட பயன்படுவது அப்படின்னு கேட்டால் ரீசனிங், எக்ஸ்பெரிமெண்டேஷன், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீ வந்து பார்த்தீங்கன்னா தர்க்க அண்ட் பரிசோதனை திறன் ரெண்டுமே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Okay, next. The person who stated that human experiences past, present and future influence the capacity to learn, அதாவது மனித அனுபவங்கள் கடந்த, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் கற்றல் திறனை பாதிக்கிறது என்று கூறியவர் யாருன்னா ஜான் டூயி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு புக்கில் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ தெரியாத கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது புக்கில் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இதோட வந்து சயின்ஸ் கொஷின் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டோட அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.